யோகாவை நம் வாழ்வின் ஒரு அங்கமாக மாற்றுவது அவசியமானது என பிரதமர் மோடி அறிவுறுத்தல். இன்னும் 10 நாட்களில் சர்வதேச யோகா தினம் வரவுள்ள நிலையில் பல்வேறு ஆசனங்கள் அடங்கிய வீடியோக்களை சமூக வலைதளத்தில் பகிர்ந்தார். இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்ட நிலையில் மத்திய அமைச்சர்கள் பொறுப்பேற்பு. ஜெய்சங்கர், அஸ்வினி வைஷ்ணவ், சுரேஷ் கோபி உள்ளிட்டோர் பொறுப்பேற்றுக் கொண்டனர். மக்களவைத் தேர்தல் பரப்புரைகள் சமூக ரீதியான பதற்றத்திற்கு வழிவகுத்ததாக RSS தலைவர் மோகன் பகவத் விமர்சனம். எதிர்க்கட்சியை எதிரியாக பார்க்கக்கூடாது என்றும் கருத்து. சென்னை உட்பட 14 மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா ஆலோசனை. அரசின் திட்டங்கள், அதிகாரிகளின் செயல்பாடுகள் போன்றவை குறித்து ஆய்வு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டி. ஓரிரு நாட்களில் வேட்பாளர் பெயர் அறிவிக்கப்படும் என தகவல். மகாராஷ்டிரா தானவீர் தனியார் தொழிற்சாலையில் தீ விபத்து. கட்டிடம் முழுவதும் பரவிய தீயை அணைக்க தீயணைப்பு துறையினர் போராட்டம். பீகார் முன்னாள் முதலமைச்சரும் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சி தலைவருமான லாலு பிரசாத் யாதவின் 77வது பிறந்த நாள். குடும்பத்தினர் மற்றும் தொண்டர்களுடன் கேக் வெட்டி கொண்டாடினார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் விஷவாயு தாக்கி 3 பெண்கள் உயிரிழப்பு. வீட்டின் கழிவறைக்கு அருகே இருந்த கழிவுநீர் தொட்டியிலிருந்து விஷவாயு வெளியேறியதால் உயிரிழப்பு என தகவல். காலி மதுபாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் ஒரு சில மாவட்டங்களில் அமல்படுத்தப்பட்டுள்ளது. முழுமையான ஆய்வுக்கு பின்னர் மற்ற மாவட்டங்களிலும் அமல்படுத்தப்படும் என அமைச்சர் முத்துசாமி அறிவிப்பு. திருச்சி விமான நிலையத்தில் பயன்பாட்டிற்கு வந்தது புதிய முனையம். ஆண்டுக்கு 45 லட்சம் பயணிகள் வந்து செல்லும் வகையில் வசதிகள். சவுக்கு சங்கர் வழக்கில் நீதிபதி சுவாமிநாதனின் செயல்பாடு மீது 3வது நீதிபதி ஜெயச்சந்திரன் அதிருப்தி. குண்டர் சட்டத்தை ரத்து செய்த விவகாரத்தில் அவசர கதியில் தீர்ப்பு வழங்கியுள்ளதாகவும் கருத்து. ஜூலை 1ஆம் தேதி முதல் மின்கட்டணம் உயர்வு என்ற தகவலில் உண்மையில்லை. சமூக வலைதளங்களில் வெளியான செய்திக்கு மின்சார வாரியம் மறுப்பு. சென்னை உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் கொட்டிய கனமழை. பல இடங்களில் மின் விநியோகம் தடைப்பட்டதால் மக்கள் அவதி. தாய்லாந்திலிருந்து விமானம் மூலம் கொண்டுவரப்பட்ட சுமார் 33 கோடி மதிப்புள்ள கொக்கைன் பறிமுதல். சூட்கேஸின் அடிப்பாகத்தில் ரகசிய அறையில் வைத்து கடத்தி வந்த இந்தோஷிய இளைஞர் சென்னை விமான நிலையத்தில் வைத்து கைது. வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்க நாளை வயநாடு செல்கிறார் ராகுல் காந்தி. ரேபரேலியிலும் வெற்றி பெற்ற ராகுல் காந்தி வயநாடு தொகுதியில் ராஜினாமா செய்ய திட்டம் என தகவல். சத்தீஸ்கர் மாநிலம் பல்லோடா பஜாரில் மத வழிபாட்டு தலம் சேதப்படுத்தப்பட்டதை கண்டித்து நடைபெற்ற போராட்டத்தில் வன்முறை. அரசு அலுவலகங்களை அடித்து நொறுக்கி வாகனங்களை தீ வைத்து கொளுத்தியதால் பதற்றம். ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனின் மனைவி கல்பனா சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்பு. அண்மையில் காண்டை தொகுதிக்கு நடத்தப்பட்ட இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றார் கல்பனா சோரன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.